புதிய ஆண்டினை நாம் துவங்க இருக்கின்றோம். 2026 துவங்க இருக்கிறது. இந்த புதிய ஆண்டினை இறைவன் நம்மை வழிநடத்துகிறபடியாக இருக்கிற கொண்டாடுவோம். கடந்த வருடம் முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு திருப்பதியிலே நன்றி சொல்லி வருகின்ற புதிய ஆண்டை நம் தாய் அன்னை மரியாதையுடைய அரவணைப்பிலே நாம் தொடர்ந்து வழிநடத்த இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அருள் புரிவாராக. இன்றைய நாளிலே திருப்பதியிலே இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் உஷாராணி ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு போஸ்கோ திருமதி குருதா திருமணம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், திரு தமிழ்ச்செல்வன் திருமதி விஜயலட்சுமி இவர்களுக்கு புதிய வீட்டினை இறைவன் அளித்ததற்காக ஆண்டவருக்கு நன்றியாகவும் திருப்பதியை நன்றி வழியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பதியில் மரியாயின் சாமி உறுப்பினர்கள் அவரது குடும்பத்தினர் மரியாதையின் வழியாக ஆசீர்வாதமாக அமைய இத்திருப்பதியிலே இந்த சிறப்பு கருத்துக்காக செய்கின்றார்கள். மறித்த பீப்பிள்ஸ் ஆன்மையை காட்சிக்காகவும் யாரும் மனிதான ஆன்மாக்கள் உத்தரிக்கிற நிலையில் வேதனைப்படுகின்ற அனைத்து ஆன்மாக்களின் வழிபாட்டிற்காகவும் இத்திருப்பதியிலே நன்றாகவும் இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய நிர்வாட்சியை அறிவுரையாக சொல்கிறோம். அன்புடையவர்களே, இந்த நாளிலே திருப்பதியை நிறைவேற்ற வந்திருக்கின்றனர். அவர்களை டிஓ எஸ்டிவி சிலையை சேர்ந்த அவர்கள் நமது போப் ஜான்ஸ் மாடன் இருக்கின்ற போப் ஜான்ஸ் மாடன் அங்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர்கள் அங்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நாம் கருத்துரைகளை கனவு எழுப்பி நாங்கள் பங்கெடுத்து திருப்பதியானது உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் உடல் நலத்திற்காகவும் மற்றும் பங்கு தந்தையின் உடல் நலத்திற்காகவும் கருத்துக்களுக்காகவும் இப்படியில் நாம் பக்தியோடு கொண்டிருக்கிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று நாம் பல எதிர்பார்ப்புகளோடும் ஏக்கங்களோடு ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை எதிர்நோக்கியவர்களாய் 2026 என்னும் புதிய ஆண்டில் உள்நுழைகின்றோம். இன்றைய நாளில் நமது தாயாம் திரு அவையானது புனித கன்னிமரியா கடவுளின் தாய் என்னும் விழாவினையும் கொண்டாடி மகிழ்கின்றது. அதிலும் சிறப்பாக இந்த விழாவினை புதிய ஆண்டின் தொடக்க நாளிலே கொண்டாடுவது உண்மையாகவே சாலச் சிறந்தது. அன்னை மரியா இயேசு என்னும் மனிதரின் தாயே அன்றி கிறிஸ்து என்னும் கடவுளின் தாய் அல்ல எனும் கப்பறை கொள்கை எழுந்தபோது அன்னை மரியா முழு கடவுளும் மனிதருமாய் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய், கடவுளின் தாய் என்று திரு அவை ஆணித்தரமாக எடுத்துரைத்தது. இறை மக்களின் நம்பிக்கையை புதுப்பித்து ஆழப்படுத்தியது. இந்த கப்பறை கொள்கை ஒழிந்து இறை நம்பிக்கை வெளிப்பட்டது போல கடந்த ஆண்டில் நாம் சந்தித்த தோல்விகள், அச்சங்கள், வருத்தங்கள், கண்ணீர்கள் அனைத்திற்கும் இப்புதிய ஆண்டு ஒரு தீர்வாக அமைந்திட
அன்னை மரியா வழியாக மன்றாடுவோம். இன்றைய நாளின் வாசகங்கள் எடுத்துரைப்பது போல இப்புத்தாண்டிலே ஒருவருக்கொருவர் ஆண்டவர் அளிக்கும் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து அன்போடு வாழ்ந்திட இந்த திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி விடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Cristo,
இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையாம் மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியும் திருமகன் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.